உங்கள் கட்சிக்காரர்களுக்கு சைவ அசைவ விருந்தை வைத்துவிட்டு மக்களுக்கு மின்சார கட்டண உயர்வு என்கிற விஷத்தை கொடுக்கிறீர்களே, இது நியாயமா என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அம்மா உணவகத்தை 3 ஆண்டு கழித்து ஆய்வு செய்வது, இந்த ஞானோதயம் உங்களுக்கு வந்தது என்ன காரணம் என்பதெல்லாம் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். தாலிக்கு தங்கம் வழங்குகிற மகத்தான திட்டத்தை ரத்து செய்தீர்கள். கணினி புரட்சியை நிகழ்த்தி காட்டுகிற மடிக்கணினி திட்டத்தை 3 ஆண்டுகளாக நீங்கள் ரத்து செய்து கிடப்பிலை போட்டு வைத்திருக்கிறீர்கள். ஆகவே திமுக பேரம் பார்க்கவில்லை என்று சொன்னால் அதை ஒரு நாளும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சாத்தான் வேதம் ஓதுவதைப் போலத்தான் இது பார்க்கப்படுகிறது என்பதை சொல்லி, இளைஞரனுடைய திமுக இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் திமுகவினுடைய எதிர்காலம் என்று பேசப்படுகிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய குறிஞ்சி இல்லத்திலே இன்றைக்கு விருந்து வைப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். 234 பொறுப்பாளர்களுக்கும் சட்டமன்ற முக்கியஸ்தர்களுக்கும் அவர்கள் விருந்து வைப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவருடைய கட்சிக்காரர்களுக்கு விருந்து வைப்பதிலே யாருக்கும் எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஆனால் உங்கள் கட்சிக்காரர்களுக்கு சைவ அசைவ விருந்து வைத்துவிட்டு மக்களுக்கு மின்சார கட்டண உயர்வு என்கிற விஷத்தை கொடுக்கிறீர்களே, இது நியாயமா என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அம்மா உணவகத்தை 3 ஆண்டு கழித்து ஆய்வு செய்வது, இந்த ஞானோதயம் உங்களுக்கு வந்தது என்ன காரணம் என்பதெல்லாம் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆகவே இந்த பேதம் பார்க்கவில்லை திமுக என்று நீங்கள் சொல்வது முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்கின்ற ஒரு நிலையாகத்தான் பார்க்கப்படுகிறது. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருந்து விட்டதை போல இன்றைக்கு நீங்கள் அம்மா கொடுத்திருக்கிற திட்டங்கள், தாலிக்கு தங்கம் வழங்குகிற மகத்தான திட்டத்தை ரத்து செய்தீர்கள். கணினி புரட்சியை நிகழ்த்தி காட்டுகிற மடிக்கணினி திட்டத்தை 3 ஆண்டுகளாக நீங்கள் ரத்து செய்து கிடப்பிலை போட்டு வைத்திருக்கிறீர்கள். உழைக்கும் மகளிருக்கு 2 சக்கர வாகன திட்டத்தை இன்றைக்கு கிடப்பிலை போட்டிருக்கிறீர்கள். கறவை மாடுகள் ஆடுகள் கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றுகிற கறவை மாடுகள் ஆடுகள் திட்டத்தை கிடப்பிலை போட்டு வைத்திருக்கிறீர்கள். புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் கொண்டு வந்த குடிமராமத்து திட்டத்தை, நீர் மேலாண்மையை புரட்சி செய்த குடிமராமத்து திட்டத்தை கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறீர்கள். இப்படி எங்களால் 1000 திட்டங்கள் அம்மாவுடைய அரசிலே புரட்சி தலைவர் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நீங்கள் கிடப்பிலே போட்டிருக்கிறீர்கள். அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா மருந்தகம் என்று எங்களால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். இந்த திட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் ஊக்கம் அளிக்காமல் நீங்கள் அதை எப்படி சிதைத்தீர்கள் என்பதை தமிழக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே திமுக பேரம் பார்க்கவில்லை என்று சொன்னால் அதை ஒரு நாளும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சாத்தான் வேதம் ஓதுவதைப் போலத்தான் இது பார்க்கப்படுகிறது என்பதை சொல்லி, இந்த மின்சார கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற்று நம்முடைய புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியை மீண்டும் கோட்டையிலே முதலமைச்சர் அமர்த்தும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.